வணக்கம் மக்களே, நலமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாயா சோப் தயார் பண்ணுறோம், எல்லாம் இயற்கை முறையில் தயார் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கை முறையில் ஓகே, நீங்கள் பப்பாளி பழத்தை வச்சு தோலில் எடுக்கிறீங்க, இந்த உள்ளே இருக்கிற பழத்தை வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஒத்துக்கலாம். இயற்கைன்றது முழுக்க முழுக்க இதை சார்ந்த பொருட்கள் வச்சு மட்டுமே தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இயற்கை. இது கூட அதில் வந்து சொல்கிறாங்க, இந்த காஸ்ட்லிக் சோடா, அந்த சோப்பு வழவழப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக் மாதிரி உருக்கப்பட்டது. அந்த காஸ்ட்லிக் சோடான்றது வந்து பொரோட்டா கல்லில் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பொரோட்டா போடுற மாஸ்டர்கிட்ட இல்லை சில ஹோட்டல்காரங்கிட்டே கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. காஸ்ட்லிக் சோடான்றது வந்து பொரோட்டா கல்லில் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் அது ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இது கூட இணைச்சி தான் தயார் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து லிக்விடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மால்ட்டாய். அது வந்து மெழுகுவத்தி மாதிரி இருக்கும். அது எரிப்புத்தன்மை அதிகம் உள்ளது. ஏன் அந்த சோப்பு போட்டு தயார் பண்ணும்போது ஒரு 30 நாள் கழித்து தான் அதை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் அதில் இருக்கிற அந்த பவர் வந்து குறையக்கூடிய சக்திக்காக மட்டுமே, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த பப்பாயை வந்து அரைச்சி இது கூட நம்ம தேவைப்பட்டால் நம்ம அரிசி மாவு இருக்குல்லையா, அரிசி மாவையும் இது கூட பயன்படுத்தி நம்ம காய வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பப்பாயா தோலை வந்து நீங்கள் காய வச்சு சோப்பு தயார் பண்ணிக்கலாம். இது கூட செம்மண்ணோ இல்லை ஆற்றுல இருக்கிற அந்த களிமண் இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை புத்து கட்டியிருக்கும் சில இடத்துல, அந்த புத்து மண் எடுத்துன்னு வந்து கூட இது கூட பயன்படுத்தி நீங்கள் சோப்பாக யூஸ் பண்ணலாம். இதுதான் முழுக்க இயற்கையான சார்ந்த ஒரு பொருட்கள். இது கூட அந்த காஸ்ட்லிங் சோடா இது பண்ணுறோம், அது இயற்கைன்னு சொல்கிறாங்க. அது சுத்தமாக இயற்கையே கிடையாது, புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் பப்பாளி பழத்தை வந்து வாரத்தில் ஒரு நாளாச்சு சாப்பிடுங்க. இந்த தோலை வந்து முகத்தில் தேய்ச்சிக்குங்க, இது போதும். இதை விட்டால் பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பயிரும் இது கூட சேர்ந்து பயன்படுத்தலாம். செல்லாம் பாய் சொல்லு, வீடியோக்கு பாய் சொல்லு டக்குன்னு சொல்லு எல்லாருக்கும்.